ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இந்த வீடியோவில் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் கிட்டத்தட்ட 8 வருஷமாக 9 வருஷமாக நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கடந்த 2023 வந்து வீடியோஸ் இந்த அளவுக்கு பெருசாக நான் அப்லோட் பண்ணேன். 23 டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூ காரணமாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்பவும் பேக் அகைன் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஏதாச்சும் தவறுகள் பண்ணியிருந்தால் அதை வந்து குறிப்பிடுவோம். தயவு செஞ்சு நான் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதில் ஒன்றும் தவறாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போது நம்மளுடைய யூடியூப் கீழே கமெண்ட்டில் கூட கொடுத்துருப்போம் பாருங்கள், சார் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டால் வந்து நம்ம அடுத்த லெவல் போகலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க, அதை குறிப்பிட்ட எதில் அதிகமாக நான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சார் உங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட் நான் இந்த காரணத்துக்காக பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு, இப்போது அந்த கான்செப்ட் வந்து இதில் இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதனால் நான் உங்கள் சேனலை வந்து கொஞ்சம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இந்த உங்கள் வீடியோவில் இதை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அது பிடிக்கல எனக்கு. அதாச்சும் உங்களுடைய கருத்துக்களை வந்து தாராளமாக அந்த வீடியோக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஏன்னா என்னுடைய அடுத்த லெவல் போகிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஒரு கமெண்ட்டில் கூட, சார் நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி 1% தான் பேசுகிறீங்க, உங்களுடைய சுய புராணம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அவருடைய பார்வையில் சுய புராணமாக தெரிஞ்சால் கூட என்னுடைய பார்வையில் என்னன்னு தெரியல, நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதாவது சுய புராணம்னா என்ன, நான் என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி எனக்கு அதிகமாக பேசுகிறது கிடையாது. ட்ரேடிங் பற்றி தான் பேசுவேன். மோஸ்ட்லி நான் வந்து சைக்காலஜி பற்றி அதிகமாக பேசுவேன். அதாவது அந்த ட்ரேடிங்கில் எமோஷனல்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஏன் வந்து அதிகமாக பேக் டு பேக் ட்ரேட் எடுக்கிறதுனால பிரச்சனைகள் வருது, அதை பற்றி நான் குறிப்பிட்டு பேசுகிறது தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அது அவருடைய பார்வையில் சுய புராணம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சிட்டார். மேபி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்காமல் இருக்கலாம், இல்லை இது சொன்னால் எங்கே தப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் தெரிவிக்காமல் இருக்கலாம். தாராளமாக மனம் திறந்து உங்களுடைய கமெண்ட்டை ஒரு தெரிவிங்க. இப்போது இது வந்து ஒரு யூடியூப் ஃபேமிலி நம்மளுது. இப்போது நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இவ்வளோ நம்ம எஃபர்ட்டை பண்ணி கூட நம்ம சேனல் க்ரோத் ஆகலை அப்படின்னா மேபி நானும் தவறாக இருக்கலாம் இல்லையா. நான் தவறாக இருக்கலாம்னா நான் சரின்னு நினச்சிருக்கிற விஷயம் வந்து அது தவறாக இருக்கலாம் உங்களுடைய பார்வையில். அதை பேசி ஒரு ஓகே, ஆமாம் நான் தான் அதை தவறாக புரிஞ்சுட்டு வீடியோ போடாமல் இருக்கணும், அதை பற்றி சொல்லாமல் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டை, சார் இதை கொஞ்சம் மேம்படுத்திக்கங்க, இதை கொஞ்சம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும், இதை நீங்கள் அப்லோட் பண்ண இந்த மாதிரி வீடியோஸில் அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அந்த வீடியோக்கு கமெண்ட் கீழே கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இப்போது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன், ஏன்னா அந்த லைவ் மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அந்த யூடியூப் அந்த பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் எக்கச்சக்கமாக யூடியூப் சைடில் ப்ரெஷர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ரன்னிங் மார்க்கெட்டில் ஒரு லைவாக இருக்கட்டும், ஒரு மேலே போகும் கீழே போகும் டைரெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு வெளிப்படையாக வந்து அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்லி நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் மட்டும் ஒரு மேம்போக்காக, அதாவது மரத்துக்கும் தெரியாமல் மாங்காய்க்கும் தெரியாமல் நீங்கள் புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுங்க, ஒரு அதாவது இலைமறைவு காய்மறைவாக தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இன்னமும். சரி, இன்னமும் என்னுடைய தவறுகள் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக தெரிவிக்கலாம். அதை நான் சரிப்படுத்திட்டு நெக்ஸ்ட் வர வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.